ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு குட்டி ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. எங்கள் மது என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மதுமிதாவும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்களோன்னு தான் நான் உங்ககிட்ட உண்மையை மூடி மறைச்சிட்டேன் அப்படின்னதும் கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சவுந்தலா செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம மாயா ஜீவாவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. கௌதமும் இனி உனக்கு எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதால இந்த பக்கம் சவுந்தலா பார்த்தோன்னா, கௌதம் நில்லுப்பா, 1000 தான் அவ தப்பு பண்ணியிருந்தாலும் அவ உன்னோட தங்கச்சிப்பா, நீ தான் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு உடனே கௌதம் கிட்ட பேசலான்னு எடுக்கும்போது உடனே கௌதம் அங்கிருந்து திரும்பி ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மது கையை குறுக்க விட்டு தடுத்து நிறுத்துறாங்க. நில்லுங்க அப்படின்னு உடனே டென்ஷனான சவுந்தலா ஏய் இப்போ எதுக்கடி என் புள்ள கூட பேச விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன். இங்க பாரு, கௌதம் என்னோட புள்ள, நான் அவனோட அம்மா, இடையில என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு நீ யாரடி அப்படின்னு சவுந்தலா கேக்குறாங்க. இது என்ன தெரியுமா, தாலி, நான் அவரு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, எனக்கு இல்லாத உரிமையா உங்களுக்கு இருக்கு அப்படின்னதும் சவுந்தலா அதிர்ச்சி ஆறாங்க. ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். என் புருஷன் மனசு நோகிற அளவுக்கு யாரு கஷ்டம் கொடுத்தாலும் அதை பார்த்துட்டுனா சும்மா இருக்க மாட்டேன். தேவையில்லாம அதை இதை பேசி என் புருஷனை கஷ்டப்படுத்துற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு மது சத்தம் போட்டுட்டு நேரா கௌதம் ரூமுக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து அபிஷேக் அவங்க மாமாவும் சவுந்தலாவும் கௌதம் பக்கம் வரும்போது கதை ரொம்ப வேகமாக சாத்திடுறாங்க மது. இதை பார்த்து நம்ம சவுண்டெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்தேயாடா, ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் அது ஒரு குப்பத்தில் இருந்து வந்த இவளுக்கு இவ்வளோ திமிருன்னா இத்தனை காலமாக பணத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு வர எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். இங்கே பாரு அபிஷேக், இவளுக்கு நாம் இனிமேல் கொடுக்க போடுற பதிலடி பெட்டிய பதிலடியாக இருக்கணும். எப்படி ஜீவா என் பொண்ணு வேணான்னு தூக்கி அடிச்சிட்டு போனானோ அதே மாதிரி அந்த கௌதம விட்டு இந்த மதுமிதா போகணும். இவன் என் பொண்டாட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி கௌதமே அவன் வாயால விரட்டி அடிக்கணும். அப்படி ஒரு சம்பவத்தை நாம பண்ணணும் அப்படின்னதோ. ஆமா, அந்த கிரணை வச்சு இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ண கடைசியில அதுவே ஊத்திக்கிச்சு. என்னதான் பண்ணாலும் கண்டிப்பா உன் புள்ள மதுவை விட்டு பிரியவே மாட்டாமா அப்படின்னு அந்த இடத்துல அபிஷேக் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிஷேக் எல்லாம் ஓகே தாமா, ஆனால் அவன் என்னதான் சொன்னாலும் மதுவை நம்பவே மாட்டான். அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னதோ, இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனால் விடக்கூடாடா, இந்த மதுவை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னுட்டு சவுந்தலா திட்டம் போடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கௌதமை தான் காமிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க கௌதம். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா இனி எதுவும் ஆக போகிறதே இல்லை. ப்ளீஸ் கௌதம், நீங்கள் காலையிலேருந்து சந்தோஷத்தில் சாப்பிடவே இல்லை, இப்போ என்னென்னா ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டமாக இருக்கீங்க, வாங்க கௌதம் சாப்பிடுங்க அப்படின்னு மது கூப்பிடுறாங்க. ப்ளீஸுங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க, எனக்கு பசிக்கவே இல்லைங்க. ஏங்க யாருமே என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அம்மாவால் எப்படிங்க இப்படி பேச முடியும்? மாயா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதோ அவ்வளவு பெரிய வாரிசு இல்லாம பண்ணிட்டு இருக்கா. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம எப்படிங்க அம்மா மாயாவுக்கு சப்போர்ட்டிவா பேசலாம்? அதை நினைச்சதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுலயே புரியுது அம்மா மாயாவை சரியா வளர்க்க இல்லை. அதே மாதிரி ஒரு அண்ணனா நானும் மாயாவை ஒழுங்கா கண்டிக்காம விட்டுட்டேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும்போதோ அப்படின்னு கௌதம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கௌதம், அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க உங்க தங்கச்சியை நல்லா தான் வளர்த்துக்கீங்க, ஆனா அவ தான் அதை அட்வான்டேஜ் அடுத்து வளர்ந்துட்டா எல்லாம் சரியாயிடும் கௌதம் அப்படின்னு மது அதில் சொல்றாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ